உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக நம்மளுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தொகுத்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த 2026 இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி மேம் இருக்க போகுது? முதல்ல இந்த குரு பயிற்சி என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 தோராயமா காலையில 11 மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர. உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்ல, அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம் சார். மேம், இந்த 2026 இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பயிற்சி எந்த மாதிரியான நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகுது மேம்? கண்டிப்பா சார். மேஷராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளா கொஞ்சம் கஷ்டத்திலேயே இருக்கவங்க தான் மேஷம் அப்படின்னு சொல்லலாம். நாங்க சொல்றது என்னன்னா, சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் வந்து மேஷத்துக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு, அதனால மேஷத்துக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து நரேட் பண்றோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10 வருஷமாவே நான் நல்லா இல்லை மேடம், 5 வருஷமாவே நான் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட சுய ஜாதகத்துல தசை என்ன தசை நடக்குது, அந்த தசநாதன் வலுவிழந்து இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி இம்பாக்ட் வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆனால் இன் ஜென்ரல் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? அப்போ மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஆனதுலேருந்து மேஷம், அதுவும் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி வயோதிகம், அதாவது இளம் வயசு 20+ கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி 50+, 60+ அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ இளம் வயசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலை எடுத்தாலும் தடங்கள், தாமதம், நான் நடந்தே போனால் கூட தடுக்கி விழுந்து எழுந்து நடந்து போகிறேங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு முறை பண்ணால் நடக்க மாட்டேங்குது, ஒரு விஷயத்த 10 முறை பண்ணும்போது தான் நடக்குது. ஆனால் நாங்கள் 10 முறை பண்ணவே மாட்டேங்கிறோம், 5 முறை பண்ணவுடனே நாங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசு விரைய சனியில் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை செதுக்கிறதுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தடங்கள், தாமதம், பிரச்சனைகள், சின்ன சின்ன இன்னல்கள், இடையூறுகள் எல்லாமே இருந்தாலும் இது இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கைக்கான பாடத்தை அவர் இப்போ கொடுத்துருவார். அதே மாதிரி ரொம்ப வந்து வயோதிகம் பர்சனாலிட்டிஸ்க்கு உடல் சார்ந்த உபாதைகள்னால கஷ்டப்படுறாங்க. இந்த மிடில் ஏஜ் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்க பொங்கு சனியில் இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட டெஸ்டினியை அடைஞ்சிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்க இளம் வயசு ரொம்ப முதிய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆமாம், காரணம் என்ன அப்படின்னா, குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. அப்போ 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் நான் உன்னை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டேன்ப்பா, நான் பாட்டன் சிவனே இருக்கேன், நீ பாட்டு உன் வேலையை செய் அப்படின்ற ஒரு பொசிஷனில் சனி வந்துட்டார். இது ஒரு பெரிய ப்ளஸ். முதல்ல சார், நம்மளுக்கு நல்லது நடக்குது அப்படின்றத விட நம்மளை கெடுக்கிறவன் ஒதுங்கிட்டான், அது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. குரு வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்தில் பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். கடகம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிம்பாங்க. சுகஸ்தானம் அப்படின்றது இவங்களோட கம்ஃபர்டான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ மேஷராசி என்பவர்களுக்கு டிஃபால்ட்டாக 4 விஷயம் நடக்கும். ஒன்று, இடம் மாற்றம் அப்படின்றது வரும். 15 வருஷமா 20 வருஷமா நான் இதே இடத்துல இருக்கேங்க, இதே ஒரு கன்சர்னில் குப்பை கொட்டிட்டு இருக்கேன், இதே தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ வெளியே போவேன், அந்த வெளிநாடு, வெளி மாநிலம், அது என்னோட முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் மாற்றம். இப்போ இவ்வளோ நாள் நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஒரு தொழிலை கூட நான் இப்போ பண்ணுவேன். இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாருங்க சின்ன வயசுல அவங்களோட பேஷன் அப்படின்றது இருக்கும். இப்போ அவங்க ஒரு மருத்துவம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாக இருக்கலாம், ஒரு டாக்டர்ஸாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஜோதிடமாக இருக்கும். இந்த காலகட்டம் அவங்களோட பேஷனுக்கு சிறகு கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக கற்றுக்கிறது இல்லை, அது ஆல்ரெடி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எண்ணங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை அரைகுறையாக தெரிஞ்சிருக்கும். அதை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனிங் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசைங்க. நான் வந்து ஒரு கம்பெனியில் CEO இருக்கேன், இப்போ நான் ஃபேஷன் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன், அதில் பெரிய லெவலில் ஷைன் ஆகுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மேஷம் வீடு கட்டுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஒன்று கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ளாட்டு பில்டிங்கு வாங்குவாங்க, இல்லைனா வீடு கட்டுவாங்க. கண்டிப்பாக வண்டி வாங்கணும் அப்படின்றது ஒன்று வாங்குவாங்க. அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் பெட்டர்மெண்ட் அப்படின்றது சாலிடாக கிடைக்குங்க. பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 12 அதிபன். பாக்கியஸ்தானாதிபதியும் அவன் தான், விரயஸ்தானாதிபதியும் அவன் தான். அவன் வந்து இப்போ சுகஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது கண்டிப்பாக கம்ஃபர்ட் அப்படின்றது சாலிடாக கொடுத்துரும், கவலை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரே விதமான கம்ஃபர்ட் கொடுப்பானா?
இப்போ நீங்கள் உங்கள் படிப்பு உங்களோட வாழ்வாதாரம் ஒன்று இருக்கும், நான் என்னோட படிப்பு என்னோட வாழ்வாதாரம் ஒன்று இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்குவாங்க, அது அவங்களுக்கு பெரிய கம்ஃபர்ட். ஒருத்தவங்க ஆடி கார் வாங்குவாங்க, அது அவங்களுக்கு கம்ஃபர்ட். அவங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சாலிடாக கம்ஃபர்ட் வரும், மாற்று கருத்தே கிடையாது. இப்போ பர்டிகுலராக இப்போ மேஷம்னு எடுத்துக்கிட்டா எந்த ஒரு விஷயத்துலேருந்து இந்த ஒரு விஷயம்ப்பா இதுலேருந்து விடுதலை அப்படின்னா எதுன்னு சொல்ல முடியும் நம்மளால? அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது சார், நிறைய பிரச்சனை. ஒன்றா ரெண்டா மேஷத்துக்கு வந்து பாருங்கள், கடன். இவங்களோட கையிருப்பு வெளியே கொடுத்தாங்க, அந்த கையிருப்பு திரும்பி வரவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கடன் வாங்கின கடனை இவங்களால திருப்பி கொடுக்க முடியல. இவங்க கிட்ட வாங்கினவங்க பெருசாக அசிங்கத்தை எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கேட்க கேட்க கண்டுக்காமல் இருக்காங்க. ஆனால் இவங்க வாங்கின இடத்துல கொடுக்கணுமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதிலிருந்து விடுதலை. குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்லேருந்து விடுதலை, ஆஃபீஸில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு, அதிலேருந்து விடுதலை, சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இது அந்தஸ்து இதெல்லாம் குறையிற மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுலேருந்து விடுதலை. இவ்வளோ விஷயத்தில் விடுதலை இருக்குது சார். மொத்தமாக நிறைய விஷயங்கள்லேருந்து மேஷம் விடுதலை அடைய கண்டிப்பாக குரு பயிற்சியில். ஓகே மேம், இப்போ இவங்களுக்கு வந்து பர்டிகுலராக இன்னும் கொஞ்சம் அவங்களோட முன்னேற்ற மாதிரி இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி வழிபாடு நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சார், இன் ஜென்ரல் மேஷம் அப்படின்னா ராசி அதிபதியே செவ்வாய் தான். சுய ஜாதகத்தில் உனக்கு செவ்வாய் கெட்டு போயிருந்துச்சுனாலும் சரி, நல்லா இருந்துச்சுனாலும் சாமி, நீ எப்பயுமே முருகப்பெருமானோட காலை பிடிச்சிக்கணும். ஆல்வேஸ் உன்னோட உன்னோட எண்ட் வரைக்கும் நீ முருகனை வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அது கூட இப்போ பிளானட்ரி பொசிஷனை பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கூடவே நம்ம மற்ற பிளானட்ஸையும் தானே சேர்த்துக்கணும். அப்போ ராகு 11 இருக்கான், அப்போ என்ன ஆகும்? ராகு 11 12ஆம் மாதம் வரைக்கும் 11 தான் இருப்பான். அப்போ இந்த 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்காது. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனு, இந்த என்ன சொல்லுவாங்க டிஜிட்டல், இதிலெல்லாம் மாட்டிக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸை நம்பி முழுசும் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக ராகுவை பசிஃபை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்லாம். இப்போ ராகுவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழிபாடு என்னென்னா, வீட்டு பக்கத்தில் காளி மந்திர் இருக்குது அப்படின்னா, காளி மற்ற காளி அம்பிகை கிடையாது, காளின்றது அம்பிகையினுடைய உக்ர ஸ்வரூபம். நாக்கு தொங்க போட்டுட்டு இருப்பா பார்த்தீங்களா, அந்த தாயாரோட கோயிலுக்கு போயிட்டு ஒரு பான் வாங்கிட்டு போய் கொடுக்குறது. பீடா கடை ஏகப்பட்டது இருக்குது இல்லைங்களா, மற்ற காளி மந்திரும் நிறைய இருக்குது. ரொம்ப எளிமையாக ஒரு பீடா வாங்கிட்டு போய் தாயாரனோட காலடியில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். காளியை பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கை மாறிடும், ராகு பசிஃபை ஆகிடுவா. ஓகே, சூப்பர் மேம். இவங்களுக்கு எவ்வளோ நம்ம மார்க்குன்னு பார்த்தா எவ்வளோ கொடுக்கலாம்? 100க்கு 80% கொடுக்கலாம். சூப்பர் மேம். மேம், இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் அப்படின்றதுல இல்லை. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியாக இருக்காரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியாக இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாக இருக்காரு, அதுக்கும் மேலே தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியாக இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியாக இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துலேருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. 9ஆம் பார்வை சனி மேலே படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போகிறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போகிறார். இது ஒரு பெருத்த ரிலீஃப், ஒரு வருஷம். புரியுதுங்களா? நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமாக பயிற்சி ஆவார். அப்போ மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதில் கவனமாக இருக்கணும்னு, கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாமல் அவரோட உச்ச பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்போ மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே லாப சனியாக இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியாக இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியாக இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவாக நிதானமாக நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா? அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை நிதானமாக இன்டென்சிஃபைடாக கொடுப்பான். இப்போ பலன்களை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடாக நற்பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் குருவாக வராரு, எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவாக வராரு அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் சார். அதுக்கும் மேலே உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமாக 5, 7, 9 குருனோட
விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே. இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது ஒரு குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா? தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா? ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின்போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா? டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ், இல்லைனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல. இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.